மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். டெல்லி மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மரியாதை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளை ஒட்டி டெல்லி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. நாட்டின் முன்னேற்றத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என புகழாரம். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இஸ்ரேல் மீது ஈரான் வான்வழி தாக்குதல். 400க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் மக்கள் அச்சம். தலைநகர் டெல் அவிவை வைத்து ஈரான் நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதல். ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கு பதிலடி தாக்குதல் என்று தகவல். இஸ்ரேலுக்கு முழு ஆதரவை அளிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தவும் அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவு. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை. இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் வெற்றி அடைந்திருப்பதாக ஈரான் அதிபர் அறிவிப்பு. ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கடும் கண்டனம். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். அவசர உதவி எண்களை வெளியிட்டது மத்திய வெளியுறவு அமைச்சகம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரால் தொடரும் பதற்றம். லண்டனில் இருந்து சென்னை வரும் விமானங்கள் சவுதிக்கு திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் அவதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 8ஆம் தேதி கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். அமைச்சரவை மாற்றத்திற்கு பின் நடைபெறும் கூட்டம் என்பதால் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. சென்னையில் காந்தி மண்டபம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என ஆளுநர் கூறும் குற்றச்சாட்டு தவறானது. இரவில் நடைபெறும் தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி விளக்கம். இரத்த ஓட்டத்தை சீராக்கும் அயோட்டா என்ற இரத்த நாளம் ரஜினி உடலில் பலவீனம் அடைந்ததாக மருத்துவர்கள் தகவல். ஸ்டென்ட் என்ற இரத்த ஓட்டத்தை சீராக்கும் கருவி இரத்த நாளத்தில் பொருத்தப்பட்டதாகவும் அறிவிப்பு. ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி
ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்திடம் கேட்டறிந்ததாக தகவல். ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்த மருத்துவ மொழியின் நல்ல வார்த்தைகள் நம்பிக்கை தருகின்றன. ரஜினிகாந்த் விரைவில் குணமுற்று வீடு திரும்பிய விரும்புவதாகவும் கவிஞர் வைரமுத்து பதிவு. ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ரஜினி ரசிகர்கள் வழிபாடு. சிறப்பு பூஜை செய்து பெண்களுக்கு மாங்கல்ய பிரசாதம் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் விசிக மாநாட்டிற்காக நடப்பட்ட இரும்பு கொடிக்கம்புகள் திருட்டு. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட கம்பிகள் திருடு போன நிலையில் போலீசார் விசாரணை. சென்னையில் நடப்பாண்டில் மட்டும் 1000 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாநகர காவல்துறை தகவல். சென்னை அசோக் நகரில் தண்ணீர் எடுத்துச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் கிண்டி போலீசார் விசாரணை. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இயல்பை விட 115% கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல். காஞ்சிபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சாம்சங் தொழிலாளர்கள் 962 பேர் மீது வழக்கு பதிவு. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு. திருப்பத்தூரில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மாவட்ட பாஜக செயற்குழு உறுப்பினர் சரவணன். விரட்டி பிடித்து மன்னிப்பு கேட்க வைத்த இளைஞர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இயங்கி வந்த பழைய இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் என்று தகவல். மகாலய அமாவாசையை ஒட்டி அக்னி தீர்த்த கரைகளில் குவிந்த பக்தர்கள். சென்னை, ராமேஸ்வரம், திருச்செந்தூரில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. மகாலய அமாவாசையை ஒட்டி வழிபாட்டிற்காக சதுரகிரி கோயிலில் குவிந்த பக்தர்கள். பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் போலீசார் கண்காணிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட 14 மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு. 5858 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து. 3 உயிரிழந்த நிலையில் மீட்பு பணியில் தீயணைப்பு துணையினர். தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. சவரன் 56,800க்கு விற்பனையாவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி.